ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு 6வது கேள்வி விளங்கப்படுத்த போகிறேன். அட்டவணை ஒன்று தந்திருக்கு. இதன்படி ஒரு கொப்பியின் விலை யார்தான் கேள்வி கேட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பென்சில்ட விலையும் ஒரு கொப்பிட விலையும் விலை ரூபாய் 28. அப்போ இந்த 28 ரூபாயிலிருந்து ஒரு பென்சில்ட விலையை கழித்தால் தான் உங்களுக்கு ஒரு கொப்பிட விலை வரும். இப்போ உங்களுக்கு பென்சில்ட விலை தெரியாது. இப்போ முதலாவது தடவை பார்த்தா ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு அழிப்பான், மொத்தத்திலே விலை ரூபாய் 38. 2 அழிப்பான், 2 பேனா, ஒரு பென்சில், மொத்தம் விலை ரூபாய் 52. இப்போ 52ல இருந்து 38 ரூபாயை கழிப்பான். கழிச்சா 14 ரூபாய். இப்போ இங்க ஒரு பென்சில் இருக்கு, இங்கேயும் ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னா அது போயிடும். அப்படின்னா கழிக்க வராது. இங்க 2 அழிப்பான் இருக்கு, இங்க ஒரு அழிப்பான் இருக்கு. அந்த கழிக்க உங்களுக்கு ஒரு அழிப்பான் வரும். அத மாதிரி இங்க 2 பேனா இருக்கு, இங்க ஒரு பேனா இருக்கு. அப்ப 10ல இருந்து 1 வச்சு ஒரு பேனா கழிக்க வரும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு அழிப்பாண்டையும் ஒரு பேனாடைய விலைதான் 14 ரூபாய். இப்போ 2வது தடவை 2 அழிப்பான், 2 பேனா இருக்கு. அப்போ 2 அழிப்பாண்டையும் 2 பேனாடையும் விலை காண்றதுக்கு ஒரு அழிப்பானும் ஒரு பேனாவும் 14 ரூபாய். அதை 2 மடங்கு ஆக்கணும். 14 2 மடங்கு ஆக்கினா 28 ரூபாய். அப்படின்னா 2 அழிப்பானும் 2 பேனாவும் 28 ரூபாய். இப்போ மொத்த விலை 52 ரூபாய். 52 ரூபாயில இருந்து 28 ரூபாயை கழிக்கணும். ஏனென்றா பென்சில் விலை காண்றதுக்கு கழிச்சவங்களுக்கு 24 ரூபாய் வருது. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பென்சில் விலை 24 ரூபாய். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பென்சில் விலை 24 ரூபாய். இப்ப மொத்த விலை இதுல 28. 28ல இருந்து நாங்க 24 கழிக்கணும். கழித்தா 4. இப்ப எங்களுக்கு கொப்பிட விலை வந்துச்சு 4. அப்ப இதன்படி ஒரு கொப்பியின் விலை தான் கேட்டிருக்கோம். அப்ப 4 ரூபாய். நன்றி.